வன்முறைன்னு சொன்னா வேற உங்களுக்கு கோபம் வருதுங்க விஜய். தமிழ்நாட்டுல கலைஞர் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி இருந்தார் தெரியுங்களா? நீங்க மறந்திருந்தாலும் உங்க அப்பாவை கேட்டு பாருங்களேன், ஏதோ நன்றி மறக்காம அவருக்காவது ஞாபகம் இருக்கான்னு பாக்கலாம். அப்புறம் அந்த கலைஞர் தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில பேசுறப்போ என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டு தான் உரைய ஆரம்பிப்பாருங்க. என்னைக்கு அந்த பழக்கத்தை அவர் ஆரம்பித்தாரோ அவருடைய இறுதி மேடை வரைக்கும் அந்த வாக்கியத்தை சொல்லாம அவர் பேச மாட்டார். ஆனா இன்னைக்கு காஞ்சிபுரத்துல நீங்க இந்த என்னவோ என் நெஞ்சில் குடியிருக்கும் பிளா பிளா பிளான்னு ஏதோ உங்க ரசிகர்களை பார்த்து சொல்லுவீங்கல்ல, அதையவே மறந்துட்டு ஸ்பீச் ஆரம்பிச்சிருக்கீங்க. நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வெளியில போக பர்மிஷன் கிடைச்சவொன்னே கூடிய சீக்கிரம் வெளியில வருவோம். அதனாலதான் இப்படி ஒரு ஏற்பாடு. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணும். நன்றி, வணக்கம். சொல்ல மறந்துட்டேன், என் நெஞ்சில் குடியிருக்கும். சாரி, ஸ்லிப் மை மைண்ட். தேங்க்யூ தேங்க்யூ. தலைவனுக்கு அழகுங்களா அது? அடுத்து எனக்கு இல்லாம இன்னைக்கு என்ன பெரியார ரொம்ப பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணிருந்தீங்க. பெரியாரோட கொள்கை என்ன தெரியுங்களா? இங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்க கூடாது, வேற்றுமை பாராட்ட கூடாது, அதை கூட்டங்கள்ல நடைமுறைப்படுத்தணும், மேடையில அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லுவார். நீங்க என்ன ஒரு அரங்க கூட்டம் பாஸ் வாங்கிட்டு உள்ள ஆளை விட்டுருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலேயே பொம்பளை பிள்ளைங்களை எல்லாம் தனியா உட்கார வச்சு, ஆம்பளை பசங்களை எல்லாம் தனியா உட்கார வச்சு, நடுவுல ஒரு பேரிகார்டை போட்டு, அப்புறம் அதுக்கு ஒரு திரை வேற போட்டு மறைச்சிருக்கீங்களே. பெண்களை பாதுகாத்திருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன். அவ்வளவு தூரம் உங்களுடைய ரசிகர்கள் மோசமானவர்களா? அந்த இடத்துல சாவித்திரிபாய் பூலேவோ இல்ல முத்துலட்சுமி ரெட்டியோ இருந்திருக்கணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா நீங்க அடிக்கடி அவங்களை இல்லாம மேடையில பேசுறீங்க. பெண்களால் ஆண்கள் நாங்கள் சலனப்படுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய ஆசிரியர்கள் அவங்களை எல்லாம் இப்படிதான் திறக்கட்டி உட்கார வச்சாங்க. அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அப்புறம் என்ன ரொம்ப அதிகமா அண்ணாவை பத்தி பேசுறீங்க? அண்ணாவினுடைய கூட்டங்களுக்கு இருந்த நடைமுறை தெரியுமா உங்களுக்கு? குடும்பமா கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போய் பந்தல்ல தொட்டில் கட்டி போட்டு அண்ணாவோட பேச்ச கேட்போங்க. 3 மாசம் 5 மாச குழந்தைங்களை திராவிட இயக்க தலைவர்கள் கையில கொடுத்து பேரு வச்சு வாங்குற வழக்கம் இங்க உண்டு. நீங்க ஒரு அரங்கத்துக்குள்ள கூட்டம் நடத்துறீங்க, உங்களுடைய ரசிகர்கள் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் 10-12 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களே. அப்போ உங்க ரசிகர்களால் அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு வரும்னு நீங்க நம்புறீங்க, அதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கீங்க. அடுத்து ஏதோ நான் வச்ச குறி தப்பாது, தப்புன்னா நான் குறிய வைக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. அந்த தலைவா படத்தப்போ நீங்களும் உங்க அப்பாவும் இப்படி போய் நின்னு அந்த லீட் டு ரூலோ ஏதோ ஒரு சப்டைட்டில் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கல்ல, அப்பவும் அப்படிதானுங்க.